இங்கே வந்து காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து விஜய்கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் குட் மார்னிங் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய்கிட்ட சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க காவேரி. விஜய் வீட்டுக்கு வந்தாலும் வந்து அவங்க கோவப்படாமல் விஜய் வந்து சொல்கிறதையும் சரி குழந்தைகிட்டையும் சரி அன்பு செலுத்துகிறாங்க. இதனால் சாரதாவும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, அம்மா நாளைக்கு வந்து அவரையும் குழந்தையும் கூப்பிடலாமா எவருடி அப்படின்றாங்க. வேற யாரை, உனக்கு பிடிச்ச விஜயை தான் அப்படின்னோடனே, ஓ எனக்கு பிடிச்ச விஜய், அப்போ உனக்கு விஜய் பிடிக்காதா அப்படின்னோடனே, மா நீ கேட்குறதெல்லாம் கேட கூடமா இருக்குமா, ஏதோ அம்மாவோட அப்பான்ற முறையில் பிடிக்கும், அதுக்காக மொட்டையாக பிடிக்குமா பிடிக்காதுன்னு கேட்குறேன், இதெல்லாம் நல்லா இல்லம்மா அப்படின்னோடனே, ஏய் நானும் அந்த முறையில் தாண்டி சொன்னேன், அம்மோட அப்பான்ற முறையில் தான் நானும் சொன்னேன்டி அப்படின்னோடனே, என்னமோ நீ சொல்கிறத பார்த்தா அப்படிலாம் தோணவே தோணல, சரி எதுக்காக அவங்க 2 பேரையும் கூப்பிடணும்னு நினைக்கிறேன், என்ன விஷயம்டி அப்படின்னோடனே, இல்லைம்மா அவர் பாவம் இல்லைம்மா, யாரை சொல்கிற, யாரம்மா பின்ன அவர் தம்மா விஜய் விஜய் தம்மா சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே, உன்னோட விஜய் தம்பி தாம்மா அப்படின்னோடனே, சரிடி அவர் தாம்மா ரொம்ப பாவம் இல்லை, யாரை சொல்கிற காவேரி அப்படின்னோடனே, மா அதுதாம்மா விஜய் தான் அப்படின்னோடனே, சரிடி எதுக்காக இப்போ திடீர்னு பாவம்னு இழுக்கிற அப்படின்னு, இல்லைம்மா நானே சமைச்சு நாளைக்கு குட்டி பாப்பாக்கும் விஜய்க்கும் வந்து போடலான்னு இருக்கேம்மா, ஏய் நல்ல விஷயம்டி, நீ நல்லா தான் சமைப்ப தெரியும், இருந்தாலும் நான் சமைச்சு அவங்களாம் சாப்பிட்டது இல்லைல்ல, நம்மளால் தானே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, முக்கியமாக என்னால் தான் இப்படிலாம் ஆச்சோன்னு பயமாக இருக்குமா, அதனால் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேம்மா, அதனால் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் நான் பண்ணுறேன், உனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷெல்லாம் நீ பண்ணு, அப்போது அவங்கள நாளைக்கு கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடலாமா அப்படின்றாங்க. சரிடி ரொம்ப சந்தோஷம், உண்மையாக சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக காவேரி, நான் ஏதாவது விஜய்க்கு ஸ்பெஷலாக செய்யணும் சாப்பாடு போடணும்னா நீ கோச்சிப்ப, இப்போ என்னென்ன நீயே செய்கிறேன்றியே, ஆமாம்மா என் கையால் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஏன் நான் செய்யக்கூடாதா, நான் சமையல் நல்லா தானே செய்வேன் அப்படின்னோடனே, செய்வேடி நான் இல்லைன்னு சொல்லலை, சரி நீயே செய் புரியுதா அப்படின்னோடனே, சரிம்மா நான் பிரியாணிலாம் செய்வேன்ல, நான் பிரியாணி செய்கிறேம்மா அப்படின்றாங்க. சரிடி செய்டி அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக காவேரி போகிறாங்க. காவேரியோட மாற்றத்தை பார்த்துட்டு சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு. விஜய் வந்து சொல்லுங்கள் வந்து அத்தை அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நாளைக்கு நீங்களும் வந்து குட்டி காவேரி 2 பேரும் கிளம்பி வந்துடுங்க, என்ன திடீர்னு அப்படின்னோடனே, நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி காவேரி உங்களை கூப்பிடும்போது தெரியாத மாதிரி நடந்துக்குங்க, நாளைக்கு காவேரி அவ கையால் சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு போட போகிறாளாம், என்னத்தை சொல்கிறீங்க நிஜமாவா, ஆமாம் மாப்பிள்ளை நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு இருக்கா, அவள் எப்படியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா, நான் சொன்னது சொல்லிடாதீங்க, சர்ப்ரைஸாக அவளே சொல்கிற மாதிரி இருக்கணும் சரியா அப்படின்னோடனே, அத்தை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா, காவேரி இப்படிலாம் பண்ண மாட்டாளான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அவள் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு, உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையுமே வந்து காவேரி இந்த மாதிரி சொன்னது, காவேரி வந்து விஜய் வந்து சாப்பிட வந்து கூப்பிடுறது, அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சாரதா வந்து அவங்க பொண்ணுங்க 2 பேருக்குமே வந்து சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டு வந்து கங்காவும் யமுனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா சொல்கிற, ஆமாடி காவேரியோட மனசு மாறிக்கிட்டே வருதுடி, கொஞ்சம் கொஞ்சமாக மாப்பிள்ளையை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாடி, இப்போல்லாம் மாப்பிள்ளை கிட்ட நல்லபடி பேசுகிறா பழகிறா, ஏன் நாளைக்கு மாப்பிள்ளையை கூப்பிட்டு சமைச்சு போடணும்னு சொல்கிறாடி, அதுவும் அவ கையாலே சமைச்சு போட போகிறாளாம் அப்படின்னு, அம்மா நிஜமாவாம்மா, ஆமாடி கூடிய சீக்கிரம் காவேரி மனசு மாறினோன்னே வந்து உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா 2 பேருக்கும் அப்படின்னோடனே, ஆமாடி அதுதானே நானும் யோசிச்சுட்ருக்கேன், சரி காவேரி வர நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. எங்கே வந்து காவேரிமா யார்கிட்டமா பேசிகிட்டு இருக்கேன், வேறு யார்கிட்ட நான் பேச போகிறேன், எல்லாம் என் பொண்ணுங்கக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், ஓ அப்படியா, இல்லைம்மா நீ விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சேன், நான் ஏன்டி அவர்கிட்ட பேசணும், என்னம்மா இப்படி சொல்கிற, ஆமாம் இல்லைம்மா நான் சொன்னேன்ல நாளைக்கு சமைச்சு போட போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு விஜய் சாரையும் அதுக்கப்புறம் வந்து அம்மாவையும் கூப்பிடணும்லம்மா, அதாம்மா நீ கூப்பிடியோன்னு நினச்சேன், நான் ஏன்டி கூப்பிடணும், நானாக சமைச்சு போட போகிறது நீயே, அப்போ நீ தான் கூப்பிடணும், அம்மா நீயே கூப்பிட்ருமா, அதெல்லாம் என்னால் முடியாதுடி, நீ முடிஞ்சா கூப்பிடு இல்லைனா போ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி முடிக்கிறாங்க, சரி நானே கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க காவேரி. விஜய் சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு, என்ன விஷயம் மிஸ்ன்னு சொல்லிட்டு, நாளைக்கு நீங்களும் அம்மும் சாப்பிட வரணும், உங்களுக்காக ஸ்பெஷல் டிஷ் நானே தயார் பண்ணுறேன் அப்படின்னோடனே, மிஸ் நீங்களா நம்பவே முடியலையே, உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நாளைக்கு வந்து பாருங்கள் எப்படி அசத்துறேன்னு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம விஜய்க்கு, சரிங்க வரேன்றாரு.